அவர். வாருங்கள், இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு பகுதியை நாம் பார்க்கும்படிக்கு நம்முடைய வேதத்திலே 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் எடுத்திருக்கிற வேத வசனங்கள் 5ஆம் வசனம் துவங்கி 16ஆம் வசனம் வரையிலும். Our scripture lesson for today comes from 1 Samuel chapter 18 verses 5 to 16. ஸோ கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே பேசட்டும். நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஆக. இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிதான காரியத்தை நாம் தியானமாய் கேட்கப் போகின்றோம். I want to speak about God's favor and I want to also speak about God's envy. ஆண்டவருடைய தயவு அல்லது ஆசீர்வாதம் மற்றும் இன்னொரு பக்கத்திலே பிரியமானவர்களே வரக்கூடிய மனிதனுடைய பொறாமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வேத பகுதியில் இந்த 2 வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேச இருக்கிறார். ஆசீர்வாதம் அல்லது தயவு என்று நாம் கூறலாம். யார் கூட ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு ஆண்டவர் தயவு செய்கிறார், அவர்களே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நம் மேலே பொறாமை கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது வேலை இடத்துலையா இருக்கலாம், வீட்டில் கூட இருக்கலாம். தாவீதுக்கு பொறாமை கொண்ட சகோதரர்கள் இருந்தார்கள், யோசேப்புக்கு பொறாமை கொண்ட சகோதரர்கள் இருந்தார்கள். காயின் ஆபேலை பார்த்தால் ஆபேலுக்கு பொறாமை கொண்ட சகோதரன் இருந்தான். நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, சில சமயத்தில் பொறாமைப்படோர் நம்முடைய வேலை இடத்துல இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலேயே இருக்கலாம். நம் மேலே பொறாமை கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஆசீர்வாதமும் தயவும் நம்மோடு கூட இருக்கும்போது பொறாமை கொள்கிறவர்கள் எழும்புகிறார்கள். அதைத்தான் இந்த வேத பகுதியிலே இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்பி இருக்கிறேன். கர்த்தர் திட்டமாய் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். முதலாவது நாம் புரிந்து கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம் தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது தேவனுடைய தயவு. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ளுகிறதற்கு பிரயாசம் எடுக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை. நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் கரம் உன் மேலே இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை பெரிய மனுஷனாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்கு ஒரு பெரிய உதாரணமானது யோபு என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யோபோடு கூட இருந்தார். யோபு பெரிய ஆசீர்வாதமானான். யோபை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யோபு என்பவன் அவன் சீமானாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆனால் ஒரு வேத வசனத்தை நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரத்தில் போய் 8ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா, அந்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் பெருமையோடு சாத்தான் இடத்திலே, என் தாசனான யோபை பார்த்தாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அவனை போல் ஒருவன் இந்த பூமியில் இல்லை. உத்தமன், அவன் குற்றமற்றவன், தேவனுக்கு பயந்தவன், அவன் தீமையை விட்டு விலகுகிறவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நம்ம இந்த யோபை எதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்னா, அவன் தேவனுக்கு பயந்தவனாக தேவனை கனம் பண்ணுகிறவனாய் இருந்தான். அப்போ தேவனை ஒருவன் கனம் பண்ணுகிறவனாய் இருக்கும்போது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு நம்ம மேலே இருக்கு. when you honor God, God honors you and you prosper.
So my people of God, God's favor will be upon you. தேவ தயவு, தேவ ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்கும். நம்ம ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் பெரியவராய் இருக்கட்டும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு மிஷனரியை குறித்து முதலாவது ஒரு சில வார்த்தையை கூறிட்டு நாம் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திற்கு செல்ல போகிறோம். வில்லியம் கேரி என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான தேவனுடைய தாசன், அருமையான வில்லியம் கேரியை குறித்து நீங்கள் போய் நிறைய வாசிக்கலாம், தியானிக்கலாம். அருமையான வில்லியம் கேரி இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர். இந்த வில்லியம் கேரியோடு கூட 2 நண்பர்கள். இவர்கள் வாலிபர்களாய் இருக்கும்போது ஜோஷுவா மார்ஷ்மேன் என்று சொல்லப்பட்ட ஒருவர், இன்னும் ஒருவர் வில்லியம் வார்ட் என்று சொல்லப்பட்டவர். இந்த 3 பேருமாய் வில்லியம் கேரி, ஜோஷுவா, வில்லியம் வார்ட் என்று சொல்லப்படுகிற இவர்கள் 3 பேருமாக மிஷனரி ஊழியத்துக்கு போகணும் என்று விருப்பம் உண்டவர்கள். இவர்கள் மிஷனரி ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பி எங்கே போகணுன்ட்டு இவர்கள் ஜெபம் பண்ணி தீர்மானம் செய்தார்கள் என்றால், இந்தியா தேசத்திற்கு இவர்கள் ஊழியத்திற்கு போக வேண்டும். இவங்க மனசில் இருந்ததெல்லாம் ஏழைகளை உதவணும், அவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய ஏக்கம். ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம். இந்த 3 பேருக்கு ஒரு பேர் இருந்தது. என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செராம்போ ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரியோ என்றால் 3 மூவர். செராம்போ கூறிய மூவர் என்று சொல்லப்படுகிறது. வில்லியம் கேரி கல்கட்டாவிலே பெரிய சாதனையை இந்தியாவில் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இவருடைய ஊழியத்திலே அதிக தயவு செலுத்தின ஒரு தெய்வ மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. இவங்க 3 பேருமாய் சேர்ந்து இந்தியா தேசத்திலே 1793வது ஆண்டு, இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு 3 மணி நேரம் அல்லது மிஞ்சி போனால் 4 மணி நேரம் நம்ம போயிடலாம். ஆனால் அந்நாட்களிலே இங்கிலாண்டில் இருந்து அவர் இந்தியா வந்து சேரும்போது பல மாதங்கள் எடுத்து வந்து அவர் இந்தியாவில் வந்து சேர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. பல உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் வியாதியையும் தனிமையையும் சந்தித்தாராம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த 3 பேராய் இவர்கள் போனபடியினாலே அவர்கள் ஒருவர் தாங்கி கொண்டார்கள். ஒருவன் சோர்ந்து போகும்போது இன்னொருவன் அவனுக்கு ஆதரவாய், இப்படி இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருந்தார்களாம். நீங்கள் இவங்க சாதனையை பார்த்தா பைபிளில் பல இந்தியர்களுடைய மொழியிலே மொழிபெயர்த்தார்களாம். பாருங்கள், வெள்ளைக்காரர்கள் இந்தியா தேசத்திலே பாரம் கொண்டு அவர்கள் வந்து நம்முடைய மொழிகளிலே அவர்கள் என்ன செய்தார்களாம், வேதத்தை மொழிபெயர்த்தார்களாம், பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தார்களாம், இப்படி பல காரியங்களை செய்தார்களாம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாட புஸ்தகங்களை தயார் செய்தார்களாம். இப்படியெல்லாம் நாம் படிக்கிறோம். நான் இந்தியாவில் படித்து வந்திருக்கிறேன். நான் இந்தியாவிலே பூனாவில் படித்தேன். ஆனால் நான் பரீட்சைக்கு அமரும்போது என்னுடைய டிகிரி பரீட்சை, நான் பூனாவில் படிக்கிறேன், என் செமினரியில் டிப்ளமாவு பரீட்சைக்கு உட்கார்றேன். ஆனால் என் டிகிரி பரீட்சைக்கு நான் உட்காரணுன்னா நான் யூனிவர்சிட்டி பேப்பர்ஸ் எழுதணும். அப்போ எங்கே உள்ள யூனிவர்சிட்டி, கல்கட்டாவில் செராம்போ யூனிவர்சிட்டி என்று சொல்லப்பட்ட இந்த யூனிவர்சிட்டி பேப்பர்ஸ் நான் எழுதி டிகிரி பெற்றேன். இதை ஸ்தாபித்தது யார்? நம் அறிவோம், வில்லியம் கேரி. ஸோ நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தீஸ் ஆர் கிரேட் ஜயன்ட்ஸ் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் ஃபேத். சிறந்த தேவ தாசர்கள் அருமையான வில்லியம் கேரி மற்றும் கூட அவரோடு இருந்த மற்ற ஊழியக்காரர்கள். எந்த சூழ்நிலையும் பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தின் சூழ்நிலை அன்றைக்கு 1793 என்று சொல்கிறோம். எவ்வளோ ஒரு பின்மாற்றத்தின் காலத்தில் அவர்கள் பயணம் வந்து வாழ்க்கையை பணி வைத்து இந்தியா தேசத்தை கிறிஸ்துவுக்கென்று நடத்தினார்களாம். ஆமேன் சொல்லுவோமா? வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள்.
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் மிஷினரிகளை குறித்து கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணுன்ட்டு ஒரு பெரிய ஆசை. ஆமேன். அதனால் நான் முயற்சி இடுகிறேன். அல்லேலூயா. இப்படி நிறையா ஆண்டவர் வில்லியம் கேரிஸ் என்னும் மத்தியில் எழுப்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் பெரியவர். ஸோ விடாமுயற்சி பாருங்க. இந்த வில்லியம் கேரியும் அவரோடு கூட ஜோஷுவா மார்ச்மேன் மற்றும் அவரோடு கூட இன்னும் ஒரு வில்லியம் என்று நாம் பார்க்கிறோம், அருமையான வில்லியம் வால்ட். இந்த 3 பேரும் விடாப்பிரயாசம் எடுத்து ஆண்டவர் நாமத்தை இந்தியாவிலே அவர்கள் வட இந்தியாவிலே சிறப்பித்தார்கள் என்று நாம் அறிகிறோம். நம் ஆண்டவர் நம்மையும் இப்படி வழி நடத்த தேவ கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். சரி, வருவோம் வேத வசனத்துக்கு. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 16 வரையிலும் ஆசீர்வாதமும் மற்றும் பொறாமையும் என்றதை நாம் பார்க்கிறோம், அல்லது தயவும் பொறாமையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசட்டும். நான் இந்த வேத பகுதியில் சில வசனத்தை எடுத்திருக்கிறேன். என்னோடு கூட முதல்ல ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க நான் கேட்கிறேன். 15வது வசனத்தை நாம் முதலாவது வாசிக்க கேட்க இருக்கிறோம். வாசியுங்கள். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறது. மன்னிக்கணும், 5ஆம் வசனம் வாசியுங்கள். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாயின் காரியத்தை நடப்பித்ததனால். நல்லா கவனிங்க. தாவீது அவனை சவுல் அனுப்பின இடங்கள் எல்லாவற்றிலும் அவன் எப்படி நடந்து கொண்டானாம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நடந்து கொண்டான்? புத்தியாய் நடந்து கொண்டான். தாவீது யாரு? சவுலுக்கு ஆதரவாய் வந்திருக்கிறவர். அல்லேலூயா. ராஜ அரண்மனையிலே எதற்காக தாவீது வந்தார்? நாம் பார்க்கிறோம், அவர் சுரமண்டலங்களை வாசிக்க. அல்லேலூயா. இப்படியாக அரண்மனைக்கு வந்தார். இப்போ சவுல் அவர் எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் புத்தியாய் நடந்து கொண்டான். வாசிப்போம் தொடர்ச்சியாக. புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததனால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏன் இந்த தாவீது மேலே தேவனுடைய தயவு இருந்தது? நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த தாவீதை தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் தாவீது எப்படி நடந்து கொண்டான்? புத்தியாய் நடந்து கொண்டான். எல்லாரு கண்ணிலையும் தயவு பெற்றவனாய் இருந்தானா. Hallelujah. Look at 1 Samuel chapter 18 and verse 5. It says, so David went out wherever Saul sent him and behaved wisely. And Saul set him over the men of war. And he was accepted in the sight of all the people and also in the sight of Saul's servants. Amen. Hallelujah. இவன் எல்லாரால ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ராஜாவும் அவனை அதிகாரியாய் வைத்தார். அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது தயவு இந்த தாவீது மேலே இருந்தது. அதனால அவன் வெற்றி பெற்றவனாய் இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் கரம் உன் மேலே இருந்துச்சுன்னா நீ செய்கிற காரியங்களில் ஆண்டவர் உனக்கு என்ன கொடுப்பார்? வெற்றியே கொடுப்பார். அல்லேலூயா. நீ சாதனை செய்கிறவனாய் இருப்பாய். கர்த்தர் பெரியவர். அப்போ இந்த வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் மேலே கை வைத்து கொள்ளுங்கள். ஒரு ஜெபமும் பண்ணுங்கள். ஆண்டவரே, தாவீது மேலே தேவ கிருபை இருந்துச்சு, தேவ ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆண்டவருடைய ஆவி இருந்துச்சு. தாவீதும் பாருங்க மனுஷன் தானே. அல்லேலூயா. மனிதர்களாகிய நாம் பாவம் செய்ய முடியும், தப்பு பிழைகள் செய்ய முடியும். ஆனால் தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, தாவீது புத்தியாய் நடந்து கொண்டான், செயல்பட்டான். நாம் சொல்லுவோம் ஆமென். அந்த புத்தியாய் செயல்பட்டபடியினாலே ராஜா கண்ணில் அவனுக்கு தயவு, ராஜாவுடைய வீரர்கள் மத்தியிலே அவனுக்கு தயவு,
பொது ஜனங்கள் மத்தியிலே அவனுக்கு தயவு உண்டானது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட். அவன் எப்படி இருந்தான்? ஆசீர்வாதமாய் இருந்தான், வெற்றிகரமாய் இருந்தான். ஆமேன், அல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சாதனைகளை செய்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவனை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் இந்த வேத வசனத்தை கையில் வைத்து கொண்டு நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து நீங்கள் வாசிப்பீங்க. வேதம் நமக்கு அருமையாக வசனம் 2-3 சொல்லி கொடுக்கிறது. I want all of you to come to Genesis chapter 39 and look at verse 2 and 3. It speaks about Joseph who had the favor of God. தேவனுடைய தயவு, தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த யோசேப்பு மேலேயும் இருந்ததாம். அப்போ நாம் கவனிப்போம். அந்த 2 வசனத்தை நீங்கள் குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள், கோடிட்டு கொள்ளுங்கள். அப்போ வேதம் நமக்கு என்னென்று சொல்லுகிறது கேளுங்கள். 39 ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், Genesis chapter 39, and I want you to come with me to verse 2 and 3. The Lord was with Joseph and he was a successful man, and he was in the house of his master the Egyptian, and his master saw that the Lord was with him, and that the Lord made all he did to prosper in his hand. Say amen. கேட்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். வாசிப்போம். அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆமேன். அவன் எஜமானின் வீட்டிலே இருந்தான். எஜமான் இவனை பார்க்கிறான். கர்த்தர் இவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றதை யார் கண்டது? யோசேப்புடைய எஜமான் கண்டார். நாம் சொல்லுவோம் ஆமேன். கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? யோசேப்போடு இருக்கிறதே. எகிப்தியன் பார்க்கிறான். ஆமேன். அவன் பார்த்து யோசேப்பே, தேவன் இருக்கிறார், யோசேப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார், இதை பார்க்கிறான். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிறீங்களா? நிறையா குறையோடு இருக்கிறீங்களா? நிறையா போராட்டமா? இந்த யோசேப்பு மாதிரி நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யட்டும்? கிருபை பொழியட்டும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ண. என்ன ஜெபம்னா, தாவீது மேலே இருந்த ஒரு ஆசீர்வாதம், யோசேப்பு மேலே இருந்த ஒரு ஆசீர்வாதம் என் மேல் இருப்பதாக என்று ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். நிச்சயமாக இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேவனுடைய காரியங்களை உண்மையாக இருப்பையா என்றால் கர்த்தர் நிச்சயமாக உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதில் ஒரு குறையும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமேன். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். நாம் சொல்லுவோம் ஆமேன். So people of God, we have seen 2 examples. In fact 3. We have seen Job, because Job feared God and he was blameless, and he feared God and walked in the away from evil. So God blessed Job. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தீமையை விட்டு விலகிறவன், தேவனுக்கு பயந்தவன். இப்படி யோபு இருந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தாவீதை வேதம் சொல்லுகிறது தாவீது எல்லா காரியத்திலும் புத்தியாய் நடந்து கொண்டான். நாம் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குன்னுனாக்கா, மற்றவர்கள் நம்மை புகழ்னாக்கா நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு உண்மையாக இருக்க நாம் பிரியாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ வருவோம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 நாம் கற்றுக்கொள்கிறோம். என்னன்னா, தாவீது அவன் எல்லா காரியத்திலும் எப்படி நடந்து கொண்டான்?
புத்தியாய் நடந்து கொண்டான். இதை நீங்கள் கோடிட்டு கொள்ளுன்னு ஆமேன்னு சொல்லுவோமா? இவன் புத்தியாய் நடந்து கொண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ ரெண்டாவது காரியம் வசனம் 9க்கு வரப்போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Samuel chapter 18 and verse 9 says, So Saul eyed David from that day forward. வாசிப்போம். அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். எப்படி பார்த்தான்? காய் மகாரமாய் பார்த்தான். காய் மகாரமாய் பார்த்தான். ஆங்கிலத்தில் வசனம் சொல்லுகிறது, So Saul eyed David from that day forward. அவன் தாவீது மேலே ஒரு கண்ணை வைத்து விட்டான். அல்லேலூயா. பொறாமை வந்து விட்டது. அதனால தான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட என்ன பேசுகிறேன்னா, ஆசீர்வாதம் யாருக்கு? தாவீதுக்கு. பொறாமை யாருக்கு? சவுலுக்கு. அல்லேலூயா. இந்த ரெண்டை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அறிந்து கொள்ள பிரயாசம் எடுக்கிறோம். நம்ம சொல்லுவோமா? அல்லேலூயா. பொறாமை வந்துருச்சு. யாருக்கு பொறாமை? சவுலுக்கு பொறாமை. ஏன்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. வசனம் 7 நாம் பார்க்கிறோம். ஏன்னா அங்கே வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகள் தாவீது வரும்போது பாட்டு பாடினார்களாம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10000. இதை கேட்ட உடனே சவுலுக்கு இது விஷனமாய் ஆயிருச்சு. சவுல் அன்றையில் இருந்து தாவீது மேலே பொறாமை கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாவீது எப்படி இந்த சூழ்நிலையை சந்தித்தான் என்றதை நம் அறிந்து கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். நம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவரை நம் நம்பும் போது நமக்கு பொறாமையாக நிறையா பேர் எழும்புவார்கள். ஆனால் இதை எப்படி நாம் சந்திக்க வேண்டும்? கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல்ல கற்றுக்கொள்வோம். பாருங்க, இந்த சவுலுக்கு ஒரு பொறாமை. இந்த பொறாமை ஆங்கிலத்தில் வருகிற வார்த்தை envy அப்படின்னு பார்க்கிறோம். பொறாமை என்றதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சவுலுக்கு ஒரு எரிச்சல் வந்துருச்சு, ஒரு பொறாமை வந்துருச்சு. அல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் போய் ஆழமாக இந்த வார்த்தையை ஆய்வு செய்தீங்கனாக்கா நீங்கள் என்ன அறிந்து கொள்வீங்கனாக்கா, இருதயத்துக்குள்ளார ஒரு பொங்கி வரக்கூடிய ஒரு பொறாமை என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமான பொறாமை அல்ல. இந்த சவுலுக்கு வந்த பொறாமை உள்ளத்தில் இருந்து பொங்கிக்கிட்டு வந்த, it was a bubbling kind of anger that came from Saul என்றதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன பொறாமை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எனக்கு 1000 என்று சொல்லிவிட்டார்கள். தாவீதுக்கு என்ன சொல்லிட்டாங்க? தாவீது கொன்றது 10000 என்று அவனை 10 மடங்கு என்னோடு பெரியவனாக அவனை புகழ்ந்து விட்டார்கள் என்றதான ஒரு பொறாமை அவனுக்குள்ளார எரிச்சலை கொண்டு வந்து விட்டது என்றதை பார்க்கிறோம். மற்றவர்கள் முன்னுக்கு வருது சில சமயத்தில் சிலருக்கு பார்க்க பிடிக்காது. பொறாமை வரும். தங்களை அறியாமல் பொறாமை வரும். நம்ம வேலை இடத்துல நம்ம உயர்ந்து கொண்டு இருந்தால், நம்மோடு நல்லா பேசி கொண்டு இருந்தவர்கள் நம்ம மேலே பொறாமை கொள்வார்கள். நம் முன்னுக்கு நல்லா பேசிக்குவாங்க, ஆனால் நம் பின்னால் பயங்கர பொறாமை கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போ இதை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? அல்லேலூயா. How am I going to respond to this envy? Saul was envious about David, and how should David react? முதல்ல நம்ம கவனிப்போம் பிரியமானவர்களே. தாவீதை இந்த சவுல் என்ன என்று பார்த்தானா, அவனுடைய ராஜ்யத்திற்கு இவன் பெரிய ஒரு ஆபத்து என்று கண்டான். ஏன்னா அவனுக்கு என்ன வந்தது, அடுத்தபடி தாவீது எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னுடைய ராஜ்யம், என்னுடைய சிங்காசனம். அல்லேலூயா. ராஜஸ்தானத்தை அவன் எடுப்பான். எதனால் இவனுக்கு ஒரு பயம் வந்தபடியினாலே பொறாமையும் சேர்ந்து வந்து விட்டது. இந்த பொறாமை, அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகள் பொறாமை கொள்ளக்கூடாது.
அல்லேலூயா. இது பைபிளுடைய டீச்சிங். ஆனால் மனித தன்மை நமக்குள்ளார பொறாமை வரும். கிறிஸ்தவர்களுக்கு கூட பொறாமை வரும், நமக்கும் பொறாமை வரும். மற்றவர்கள் அவர்கள் முன்னோக்கி போனால் நமக்கு பொறாமை வரும். அப்போ இந்த பொறாமை வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த பொறாமை வந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல் குறித்து ஆதியாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அந்த 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 3 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா, if you will come with me to Genesis chapter 4 verses 3 to 8. Genesis chapter 4 ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 3 8 வரைக்கும். We will take some time to read it. நாம் வாசிக்க கேட்போம். வசனங்கள் 3 8ஆம் வசனம் வரைக்கும் நான் முதல்ல வாசிக்கிறேன். It goes like this, Genesis chapter 4 verses 3 to 8. And in the process of time it came to pass that Cain brought an offering of the fruit of the ground to the Lord. Abel also brought of the firstlings of his flock and of their fat. And the Lord respected Abel and his offering. But he did not respect Cain and his offering. And Cain was very angry and his countenance fell. So the Lord said to Cain, why are you angry and why has your countenance fallen? If you do well, will you not be accepted? And if you do not do well, sin lies at the door. And its desire is for you, but you should rule over it. Now Cain talked with Abel, his brother, and it came to pass when they were in the field that Cain rose against Abel, his brother, and killed him. கேட்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளை கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கவனித்து பாருங்க, வேத வசனம் பொறாமையின் மூலமாய் வரக்கூடிய ஒரு மரணத்தை குறித்து, இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே பொறாமை எப்படி ஆளுகை செய்தது என்றதை நாம் பார்க்கிறோம். காயின் என்ன செய்தான்? பொறாமை கொண்டு ஆபேலை கொன்றான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பொறாமை இருக்குத, இந்த பொறாமையை நம்ம ஏதாவது ஒன்று செய்யாமல் போனால் அது கூட அழிவை கொண்டு வரும். அல்லேலூயா. இஃப் யூ ஆர் என்வியஸ் அபவுட் சம்படி, இன்னைக்கு இந்த சர்ச்சில் உட்காந்து கொண்டிருக்கலாம், யாரோ ஒருத்தர் காரணத்தினால நீ பொறாமை கொண்டிருக்கலாம். அதுவும் ஆஃபீஸில் ஒரு மேல் அதிகாரியாக இருக்கலாம், நீ பொறாமை கொண்டிருக்கலாம். நான் அவங்களோடு மேல் படித்து இருக்கிறேன், அல்லது நான் ஒரு வேளை அவர்களோடு பல ஆண்டுகளாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் பெரியவர். இந்த பொறாமையை ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் இன்றைக்கி 2 காரியம் பார்க்குறீங்க. காயின் ஆபேல் மேலே பொறாமை கொண்டு ஆபேலை கொன்றான். தாவீது மேலே சவுல் பொறாமை கொண்டு தாவீதை கொல்ல பிரயாசம் எடுத்தான். ஆனால் கர்த்தர் இந்த தாவீதோடு இருந்தபடியினாலே ஆண்டவர் தாவீதை காத்து கொண்டார். சொல்லுங்கள் ஆமேன். உன்னையும் காத்து கொள்வார். ஆனால் நீனும் நானும் நமக்குள்ளார இருக்கிற பொறாமைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து இறக்கி வைத்திடணும். இன்றைக்கி யார் மேலேயாவது பொறாமை, உடன் பிறந்தவர்கள் கூட உனக்கு ஒரு பொறாமை இருக்கலாம். என் சகோதரன் என்னோடு உயர்வாக இருக்கிறார், என் சகோதரி என்னோடு உயர்வாக இருக்கிறாள், இப்படி நமக்கு ஒரு பொறாமை இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஒன்று நம்ம சொல்ல முடியாது. அதாவது எனக்கு எங்கெங்கே பொறாமை, நான் யார் மேலேயும் பொறாமை பட்டதே கிடையாது.
ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நம்மை அறியாமல் நமக்குள்ள ஒரு பொறாமை இருக்கலாம். ஹல்லேலூயா. பொறாமை இருக்கலாம். அப்போ நீ என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ளார இப்படி ஒரு பொறாமை இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய, அந்த பொறாமையை நான் இறக்கி வைக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவரே. நான் எல்லாரையும் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஹல்லேலூயா நீ முதல்ல ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லு. என்ன மாதிரி நன்றி சொல்லலாம்? அவங்கள உயர்த்தி இருக்கிறீங்கன்னு நன்றி சொல்லலாம். கஷ்டமாக இருக்கும். மாம்சத்தில் ஒரு வேளை நம்மளால் உயர்த்த முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு பின்னால் வந்தவங்க சில பேர் நமக்கு முன்னால் இருப்பாங்க. இப்போது நமக்கு பொறாமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் கவலைப்படாது, அவங்கள ஆசீர்வதி. கர்த்தர் உன்னை நிச்சயமாக உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும் வரை அவர் கரத்தில் நீ எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லணும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு மனுஷனை குறித்து வாசித்தேன். நீங்கள் இந்த மனுஷனை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஜோனி, மன்னிக்கணும், ஒரு மனுஷி குறித்து நான் சற்று வாசித்தேன். ஆனால் நான் வாலிபனாக இருந்தபோது இந்த மனுஷியை குறித்து நான் புஸ்தகத்தில் வாசித்திருக்கிறேன், மூவி கூட பார்த்துருக்கிறேன். இந்த அருமையான மனுஷி நீங்கள் ஜோனி என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் நோ அபவுட் திஸ் லேடி கால் ஜோனி. ஜோனி எரிக்சன் தடா அவங்களுடைய முழு பெயர். 17ஆம் தேதி நாம் மன்னிக்கணும் 1967 ஆண்டு 1967 30th of July 30ஆம் தேதி ஜூலை மாதம் 1967 ஆண்டு ஜோனி என்று சொல்லப்பட்ட இந்த பெண்மணி அமெரிக்கா தேசத்திலே ஒரு they call it as Chesapeake Bay, அது எல்லாரும் குளிக்க போகிற ஒரு இடம். இந்த குளிக்க போகிற இடத்திற்கு இவ குளிக்க போயிருந்தாள். மேலே உயரத்தில் இருந்து அவள் பாய்ந்தாள். ஆனால் அவள் பாயக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடம் அது மேலோட்டமாகத்தான் தண்ணீர் இருந்தது, ஆழம் கிடையாது. அவள் தெரியாமல் மேலே இருந்து அந்த தண்ணீருக்குள்ளார பாய்ந்த போது அவள் சரீரம் வேகமாய் போய் அந்த தண்ணீருக்குள்ளார, அது ஆழம் கிடையாது என்றபடியினாலே அவளுடைய சரீரத்திற்கு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்தது. பயங்கரமாக அடிபட்டு போனாள். அவளை மருத்துவத்திற்கு கொண்டு போனார்கள். பிரியமானவர்களே, அவளுக்கு டாக்டர் சொன்னாங்க பயங்கரமான காயம், அவளுடைய தலைக்கு கீழே எல்லாம் செயலற்று போய்விட்டது என்று சொன்னார்கள். வாலிப பெண், அவளுடைய வயது அப்போது 17 வயது மட்டும்தான். இந்த பெண்மணி இந்த சரீரத்தில் தலைக்கு கீழே எல்லாம் செயலற்றவளாக பயங்கரமாக மரண படுக்கையில் கிடப்பது போல் கிடந்தாள். டாக்டர்ஸ் எவ்வளவோ பிரயாசம் எடுத்தார்கள். கடைசியாக டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி அவள் வாழ்நாள் எல்லாம் அவள் தலைக்கு கீழே எல்லாம் செயலற்றவளாய்த்தான் இருப்பாள். வீல் சேரில் உட்கார வைத்தார்கள். அவள் பல நாள் பல மருத்துவங்களை கடந்து போனாள். பயங்கர போராட்டம் பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இந்த ஜோனி என்பவள் ஒரு கிறிஸ்தவ பெண்ணாய் இருந்தபடியினாலே அவளுக்குள்ளார ஒரு தெய்வ நம்பிக்கை பலமாய் இருந்தது என்று அவளுடைய வரலாறு சொல்லுகிறது. அவள் ஆண்டவரை அதிகமாக விசுவாசித்தாராம். எல்லாரும் ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது, கர்த்தர் நோக்கத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒப்பு கொடுத்தாளாம். இந்த ஜோனி சரீரத்தில் எல்லாமே செயலற்று போன இவள் அதுக்கு பிற்பாடு ஆண்டவரால் தொடப்பட்டு உற்சாகமாகி அவள் சரீரம் ஃபுல்லாக சுகமாகவில்லை தான். அவள் வாழ்நாள் முழுதும்
அவள் சரீரம் சுகம் ஆகலை. ஆனால் ஆண்டவர் அவளை வேறு மாதிரி பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார்? அவள் வாயில் ஒரு பிராஷை வைத்து கொண்டு ஓவியங்கள் வரைய ஆரம்பித்தாள், படங்கள் வரைய ஆரம்பித்தாள். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் போய் ஸ்டடி பண்ணலாம். இந்த ஜோனி வரைவதில் கிளாசிக்காக வரைகிற ஒரு பெண்மணியானாலா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவளை ஆண்டவர் அற்புதமாய் பயன்படுத்தினாராம். நம் பிரைஸ் த லார்ட் சொல்லுவோமா? அப்போ நான் இதை எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? தாவீது மேலே தேவனுடைய ஒரு தயவு ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. யோசேப்புக்கு யோசேப் தேவனை நம்பி இருந்தபடினாலே யோசேப்பு மேலே தேவனுடைய ஒரு தயவு. ஆமேன். யோபை பாருங்க, தேவனுடைய ஒரு தயவு. இன்றைக்கும் உலகத்தில் பலர் இருக்கிறார்கள். அதில் ஜோனி என்று சொல்லப்படுகிறவள் ஒருவள். தேவனுடைய ஒரு தயவு அவளோடு இருந்தது. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். You can go and maybe look for that movie, or you can also go and read about her, and you will know a lot of things. She became a famous artist. She was able to do drawing by holding the brush in her mouth. இப்படி கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்திருந்தார். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, தயவு உன் மேலே இருந்துச்சுன்னா நிச்சயமாக கர்த்தர் உன்னை உயர்வில் நடத்துவார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீ சொல்ல எனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்ல, கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தம் கொண்டால் கர்த்தர் உன்னை நிச்சயமாக உயர்த்துவார். ஐயோ பாஸ்டர், நான் ஒன்றும் இல்லை அப்படிலாம் நீங்கள் எண்ணினாலும், நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்மை பகைக்கிறவர்கள் இருப்பார்கள். ஒரு காயினை போல, ஒரு சவுலை போல நம்மை பகைக்கிறவர்கள் இருப்பார்கள். யோபை பகைத்தது யாரு? சாத்தான். ஹல்லேலூயா. அவன் என்னென்னமோ தந்திரங்களை யோபின் மேலே கொண்டு வந்தான். ஆனாலும் கர்த்தர் கரம் அவன் மேலே இருந்தது. அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. ஸோ இன்றைக்கு நாம் கவனிப்போம். மூன்றாவது ஒரு வசனம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் எடுப்போம். முதல்ல 5ஆம் வசனம் எடுத்தோம், அப்புறம் நாம் 9ஆம் வசனம் பார்த்தோம். இப்போது 13வது வசனத்துக்கு வருவோமே. கம் வித் மீ டு verse 13. 13வது வசனம். இந்த 13வது வசனத்தில் let us look. Therefore Saul removed him from his presence and made him his captain over 1,000, and he went out and came in before the people. நாம் கவனிப்போம். அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, அந்த வேத வசனம் 13 கவனிங்க. தாவீதே அவன் என்ன செய்தானாம்? வசனம் சொல்லுகிறது, விளக்கினான். வாசிங்க திரும்பியும் அந்த வசனத்தை. அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி, அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தினான். எதனால தாவீதே அவனிடத்தில் நிற்காதபடிக்கு அவனை விலக்கி விட்டான் என்று வேதம் சொல்லு. ஏன்? பொறாமை தான் காரணம். அல்லேலூயா. பொறாமை. இவ்வளோ நேரம் தாவீது ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தான். இப்போ சொல்லுகிற தன்னை விட்டு விலக்கி விட்டான் என்று வசனம், அப்புறப்படுத்தி விட்டான் என்று வசனம் சொல்லு. ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்க. Look at the next verse. And David behaved wisely in all his ways, and the Lord was with him. கேட்போம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவனை விளக்கினார். சில சமயத்தில் நம்மை விளக்கி விடுவார். நம்ம பற்றி பயங்கர புகார் கொடுத்து நமக்கு விரோதமாக சில பேர் கிரியை செய்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து விலக்கி தூரமாய் வைத்து விடுவார்கள்.
ஆனால் கர்த்தர் பெரியவருங்க. மனிதன் கண்ணுக்கு நீ விளக்கி தூரமானாலும் கர்த்தர் கண்களிலே நீ எப்போதும் அவர் அருகில் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ நீ என்ன புரிந்து கொள்ளுன்னா, ஒருவேளை இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே எல்லாரால தள்ளப்பட்டு நீ தூரமாக இருக்கிற உங்கள் அம்மா உன்னை தள்ளி, உன்னுடைய தகப்பன் உன்னை தள்ளி, உன் உடன் பிறந்தவர்கள் உன்னை தள்ளி, சில பேர் சில சமயத்தில் அப்படி தான் அழுகிறார்கள். யார் என்னை தள்ளிவிட்டாலும் பரவாயில்ல, என் சொந்தத்தில் என் ரத்தம், என் சகோதரன், என் சகோதரி, என் தாய், என் தந்தை என்னை தள்ளிவிட்ட, I cannot take it. If others rejected me, it is fine, but and then it is my own father who has rejected me. It's my own mom who has rejected me. So you find it difficult to accept it. Hallelujah. ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Though you are not able to accept it, how did you handle it? Did you go against? Did you curse them? அவர்களை நீ சபித்தாயா? அவர்களுக்கு பகையாக விரோதமாய் செயல்பட்டாயா? How did you act? இன்றைக்கு தாவீது கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? தாவீது சவுலுக்கு விரோதமாக செயல்படல. வேதம் என்ன சொல்லுது? மறுபடியும் வாசியுங்கள் 14ஆம் வசனம். Look at verse 14. And David behaved wisely in all his ways and the Lord was with him. கேட்போம். தாவீது தன் செய்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாம் சொல்லுவோம் ஆமென். அப்ப நீங்க கவனிங்க, வசனம் 2 காரியம் சொல்லுது. தாவீது புத்தியாய் நடந்து கொண்டான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன் கர்த்தர் அவனோடு இருந்தார்? ஏன்னா இவன் கர்த்தரோடு இருந்தபடியினாலே கர்த்தர் இவனோடு இருந்தார். நாம் சொல்லுவோம் ஆமென். அப்ப புத்தியாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. ஒருவேளை உன்னை தள்ளி விட்டுருக்கிற யாரும் அநேகர் இருக்கலாம், ஆனால் நீ புத்தியாய் நடந்துக்கோ. அல்லேலூயா. நீ புத்தியாய் நடந்துக்கோ. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீ புத்தியாய் நடந்துக்கோ, இது அவசியம் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு 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 கதை ஒன்று சொல்கிறேன், அல்லது ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த அருமையான மனுஷன் ஆனவன் இடத்துல இருந்து மன்னிக்கிறது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். யார் இது? ஸ்டீவ் ஜாப்ஸ். ஒருவேளை உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இவன் யார்? அல்லேலூயா. இவனை குறித்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றவனை பார்த்தீங்கன்னா, இவன் பயங்கர புத்திசாலி. அல்லேலூயா. இவன் சாதனை படைக்கக்கூடியவன். அல்லேலூயா. எப்படின்னா சில படைப்புகளை அவன் உண்டு பண்ணக்கூடியவன். அல்லேலூயா. இவன் எதை திரும்ப உண்டாக்கினவன்? இவன் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஆப்பிள் ப்ராடக்ட், நீங்கள் இன்றைக்கி ஆப்பிள் நம்ம எல்லோரும் சொல்கிறோம்ல, அந்த ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லார் கையிலையும் ஒரு ஆப்பிள் ஃபோன் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ராடக்டுடைய ஃபவுண்டர். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. சரியா? இப்படி ஒரு பெரிய, ஏன்னா இவன் புத்திசாலி. அது மட்டும் அல்லாமல் நிறைய படைப்புகளை உண்டு பண்ண ஒரு திறமைசாலி இவன். கொஞ்ச நாள் இந்த கம்பெனியில் ஆப்பிள் ப்ராடக்ட் பயங்கரமாக விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கம்பெனியில் இவனுக்கும் கம்பெனிக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. ஒரு நாள் இந்த கம்பெனியில் இவனை கூப்பிட்டு இவனை வேலையிலிருந்து நீக்கி விட்டார்கள். வேலையிலிருந்து நீக்கின பிற்பாடு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆப்பிள் ப்ராடக்டை தயார் செய்து அதில் இவர்கள் பெரிய ஆள் ஆன பிற்பாடு இவனை தள்ளிவிட்டார்கள். எவ்வளோ கோபம் வரலாம், எவ்வளோ கோபம் வரலாம். இது என்னுடைய ப்ராடக்ட், நான் தயார் செய்தது, என்னை தள்ளிவிட்டார்கள், இவர்கள்லாம் பெரிய ஆள் ஆகிவிட்டார்கள் என்று இவன் கோபம் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா இவன் என்ன தெரியுமா செய்தானாம்? இவன் அவர்களை மன்னித்தானாம். இவன் என்ன செய்தான்னாக்கா
சரி நம்ம வேற காரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவர்களை மன்னித்து விட்டு, இவன் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்யணும்னு யோசிக்கல, அவர்களை மன்னிக்காம அவர்களை இருதயத்தில் நிந்தித்து கொண்டு சபித்து கொண்டு அப்படிலாம் இல்லை. அவன் அவர்களை விட்டு விட்டான். இவன் என்ன செய்தானா, நான் மறுபடியும் அமர்ந்து இவன் சில ப்ராஜெக்ட்ஸ் திட்டங்களை வகுத்தானா. அல்லேலூயா. ஒரு புதிய கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணானா. அந்த கம்பெனிக்கு பேர் கொடுத்தானாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பேர் கொடுத்தானாம். அந்த கம்பெனி பேர் கொடுத்த பிற்பாடு இன்னொரு கம்பெனியும் அவன் தயார் செய்தானாம், பிக்சர் அப்படின்னு சொல்லி, மூவி மேக்கிங். நீங்கள் சம்டைம் இந்த அனிமேட்டட் மூவிஸ், டாய் ஸ்டோரினா, ஒரு காலத்தில் பசங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த டாய் ஸ்டோரி என்றதை ரொம்ப ஒவ்வொரு நாளும் உட்காந்து நான் பார்த்துட்ருப்பேன். ஒரு அனிமேட்டட் மூவி சீரீஸ் இதை நான் பார்ப்பேன். அப்போ இதெல்லாம் தயார் பண்ணது யார்? ஸ்டீவ் ஜாப்ஸ். இவன் முதல்ல ஆப்பிள் ப்ராடக்ட், அதுக்கு பிற்பாடு அவன் தள்ளப்பட்டான், அவர்களை மன்னித்து விட்டு நெக்ஸ்ட் என்று ஆரம்பித்தான். அதுக்கு பிற்பாடு திரும்பி பிக்சர் என்று ஆரம்பித்து மூவி ப்ரொடக்ஷனுக்குள்ளார போனான். அப்புறம் நம்ம கொஞ்சம் நாள் ஆன பிற்பாடு பார்த்தா ஆப்பிள் பிக்கப் பண்ணாமல் ஸ்லோ ஆகிட்டு இருக்குது. ஆப்பிள் என்ன செய்தாங்க தெரியுமா? இந்த நெக்ஸ்ட் என்ற கம்பெனியை அவர்கள் வாங்க முன் வந்தார்கள். அந்த கம்பெனியை இவன் விற்பனை செய்யும்போது அந்த ஆப்பிள் கம்பெனிக்குள்ளார இவன் தள்ளப்பட்டவன் மறுபடி அந்த கம்பெனிக்குள்ளார ஒருவனாக செயல்பட வந்தான். அதுக்கு பிற்பாடு சொல்லப்படுகிறது, ஆப்பிள் மறுபடியும் ப்ளூம் பண்ணிச்சான். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இவன் என்ன தெரியுமா தயார் செய்தானாம்? ஐபேட். அது மட்டும் இல்லாமல் இவன் ஐஃபோன், இது எல்லாத்தையும் தயார் செய்கிறதுக்கு காரணராக இருந்தானா. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், உங்களை தள்ளிவிட்டவர்கள், உங்களுக்கு மேலே பொறாமை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்கள், அவர்களை நினைத்து நீங்கள் ஒரு வேளை உங்கள் இருதயத்துக்குள்ளார கசப்பை வளர்த்து கொண்டால் வியாதி வரும், ப்ரெஷர் வரும், எல்லாம் வரும். ஆனால் அவர்களை மன்னித்து விட்டு உங்கள் காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக செயல்பட்டிருப்பாங்க, முன்னுக்கு சிரித்திருப்பாங்க, பின்னுக்கு நமக்கு விரோதமாக கிரியை செய்திருப்பாங்க. கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எப்படி தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல் கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா உன்னை ஆசீர்வதிப்பார். ஜோனியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால் உன்னை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தானியேல் பைபிளில் போய் பார்த்தீங்கன்னா தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 4-5 நீங்கள் எடுத்தீங்கன்னா, இஃப் யூ வில் கம் வித் மீ டு த புக் ஆஃப் டேனியல், தானியேலின் புஸ்தகம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ள உங்களை நான் அழைக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அதில் வசனம் 4-5 மட்டும் நீங்கள் கவனிக்கலாம். Look at Daniel chapter 6, and I want you to come to verse 4 and 5. So the governors and the satraps sought to find some charges against Daniel concerning the kingdom, but they could find no charge of fault, because he was faithful, nor was there any error or fault found in him. Then these men said, we shall not find any charge against this Daniel unless we find it against him concerning the law of his God. கவனிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாதென்று என்றார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம்.
அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல தானியேல் கிட்ட. காரணம் என்ன? அவன் குற்றம் இல்லாத உண்மையாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவன் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும்னா அவன் வணங்குகிற தேவனை வைத்தே நம்ம குற்றம் பிற்பாடு என்ன செய்தாங்க? ராஜாவுக்கு தூண்டுதலை கொடுத்தாங்க. ராஜாவே, நீர் செய்கிற போர் சிலை ஒன்றை தான் எல்லாரும் வணங்குன்னு, மற்ற எதையும் வணங்கக்கூடாது, வணங்கினால் சிங்கக்கபிக்குள்ளார போடப்படுன்னு இப்படின்னு சொல்லி தாவீதை பிடித்து சிங்கக்கபியில் போட்டார்கள். ஆனாலும் தாவீதோடு ஆண்டவர் இருந்தார், சிங்கத்தின் வாயை அடைத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக யாராவது கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, இதை எப்படி என்னால் சமாளிக்கணும்னு தெரியல, எனக்கு பகையாக இருக்கிறாங்க, எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ நாள் தூங்க முடியாமல் பல நாள் நான் போராடி கொண்டிருக்கிறேன், போராடினேன் ஆண்டவரே, ஆனாலும் இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இன்றைக்கு எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உன்னை பார்த்து கொள்வார். நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய், பொறாமைப்பட்டவர்கள் பின்னுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. கடைசியாய் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட 14வது வசனத்தை திரும்பி நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, look at 1 Samuel chapter 18. Once again we will read verse 14. It says, and David behaved wisely in all his ways and the Lord was with him. வேதம் சொல்லுது, God was with him. Amen. தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் தாவீதோடு இருந்தது போல என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தாவீதோடு இருந்தது போல அவர் என்னோடு இருக்கிறார். உன்னோடு இருந்தார்னா கர்த்தர் பலத்த அவர் அல்லது பெரியவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 28 கவனிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ள அழைக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கவனியுங்கள். Come with me to Romans chapter 8 and verse 28. Okay, I will read. I want you to look at that verse. It says, and we know that all things work together for good to those who love God, to those who are the called according to his purpose. நாம் கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய டைமில் நீங்கள் உயர்ந்து தான் இருப்பீங்க. அல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஆனால் அவருடைய டைம் வரும்போது யோசேப்பு உயர்வில் இருந்தான். அல்லேலூயா. தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்டார், சவுலுடைய கையில் அடுலாம் என்ற குகைக்குள்ளார மரண பயத்தில் ஒளிந்து கொண்டிருந்த தாவீது அரசனானான். ஆமேன். கர்த்தர் உயர்வில் கொண்டு போய் வைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் ஃப்யூச்சர் ஆசீர்வாதமாக இருக்க போது? நீங்கள் உயர்வில் இருப்பீங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு யோபை உயர்வில் வைத்தது போல, ஒரு யோசேப்பை உயர்வில் வைத்தது போல, ஒரு தாவீதை உயர்வில் வைத்தது போல. எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லப்படுகிறவனே ஆண்டவர் உயர்த்தினேர். அவனை தள்ளுண்ட பண்ணினார்கள், ஆனால் அவனை கர்த்தர் உயர்த்தினார். உன்னையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அவர் சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு உயர்வை அவர் கட்டளையிடுவார் என்பது நிச்சயம். நம்